வெல்கம் டு செல்வி சமையல். இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான ஆரோக்கியமான நம்ம உடம்புக்கு நன்மைகள் தரக்கூடிய சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு வித்தியாசமான சட்னிங்க. நம்ம எப்போதுமே வீட்டில் இட்லி தோசைலாம் செஞ்சோன்னா சாம்பார், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி அந்த மாதிரி தாங்க வச்சு சாப்பிடுவோம். பட் இந்த மாதிரி நீங்கள் இஞ்சி சட்னி ஒரு தடவை இட்லி தோசைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எம்மியாக இருக்கும். இந்த இஞ்சி நம்மளோட இதயத்தை வலுப்படுத்தக்கூடியதுங்க. வாங்க இப்போ நம்ம இஞ்சி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி நான் 1/2 கப் இஞ்சி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. தோல் நீக்கிட்டு அலசிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 5 சின்ன வெங்காயம், 2 ஸ்பூன் வெள்ளை உளுந்து, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 பச்சை மிளகாய், 3 காய்ந்த மிளகாய், ஒரு சிறிய நெல்லிக்காய் சைஸ் வெல்லம், ஒரு சிறிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேங்க. 2 துளி கருவேப்பிலை, தாளிப்புக்காக மிளகு, கடுகு, வெள்ளை உளுந்து, ஜீரகம் சேர்த்தது 1 டேபிள் ஸ்பூனுங்க, 2 காய்ந்த மிளகாய், எண்ணெய் தேவையான அளவுங்க. வாங்க இப்போ நம்ம முதல்ல வதக்கி தான் இஞ்சி சட்னி அரைக்க போகிறோம். அதுக்காக அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அந்த பேன் சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க 2 ஸ்பூன் வெள்ளை உளுந்து ஆட் பண்ணிக்கலாங்க. அது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 ஸ்பூன் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெள்ளை உளுந்தும் கடலை பருப்பும் நல்லா பொன்னிறமாக வறுக்கணுங்க. மிதமான தீயில் வச்சு வறுத்துக்குங்க. அதிலிருந்து ஒரு வாசனை வரும், சூப்பராக இருக்குங்க. அந்த வாசனை வர வரையும் வறுத்துட்டு லைட் கோல்டன் ப்ரௌன் கலராக வறுத்துருங்க. இப்போ நல்லா வறுபட்டு கலர் நல்லா மாறி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் 5 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில் வதக்கிக்கிறேங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்திற்காக 3 பச்சை மிளகாய், 3 காய்ந்த மிளகாய் போடுறேங்க. நீங்கள் ரொம்ப உரைக்குமேன்னு எதிர்பார்க்க வேணாம். இஞ்சி ஏற்கனவே கொஞ்சம் உரப்பாக தான் இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறோம். இப்போ மிளகாய் நல்லா வதங்கிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 கப் இஞ்சிங்க. நான் தோலை சீவிட்டு தண்ணியில் அலசிட்டு பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த இஞ்சி ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில் நல்லா வதங்கணுங்க. இதோட கலர் மாறக்கூடாது. மாறாமல் நீங்கள் வதக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மாறிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க. இப்போ இஞ்சி நல்லா வதங்கிடுச்சிங்க ஒரு 2 நிமிஷம். இப்போ இது கூட 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. நான் கொத்தமல்லி இல்லை, அதனால் ஆட் பண்ணலைங்க. இப்போ இதில் ஒரு சிறிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஆட் பண்ணிக்கிறேங்க. புளி இந்த இஞ்சோட காரத்தன்மையை நமக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்குங்க. அதனால் புளி ஆட் பண்ணுறோம். அதோட காரத்தன்மையை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஒரு சிறிய நெல்லிக்காய் சைஸ் அளவு வெல்லமும் ஆட் பண்ணிக்கலாங்க. வெல்லமும் புளியும் காரமும் கரெக்டாக இருந்தால் தான் அந்த இஞ்சோட காரத்துக்கு நல்லா ஈக்குவலாக இருக்குங்க. அதனால் அதை பார்த்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கிங்க. சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா அந்த வெல்லம் நம்ம உருண்டை வெல்லம் போட்டோங்க. அந்த வெல்லம் கரையிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா வெல்லம் உருகி கரைஞ்சி வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி வெல்லத்தை நல்லா வதக்கிக்கிங்க. வதக்கின பிறகு நம்ம வதக்கின அந்த விழுதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த வதக்கின வெங்காயம், இஞ்சி எல்லா பொருட்களையும் ஆற விடணுங்க. ஒரு பிளேட்டுக்கு கொட்டி ஆறுனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் சட்னி அரைக்கணும். அப்போ தான் ரொம்ப சுவை அதிகமாக இருக்கும். இப்போ இது ஆறட்டும். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா விட்டிங்கன்னா நல்லா ஆறிடுங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது ஆறின பிறகு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதோட கலர் எதுவுமே மாறாமல் இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு நம்ம வதக்கி வச்சு ஆற வச்சுருக்கிறத அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக இருக்கணும்னு தேவையில்லைங்க. ஓரளவு நம்ம எப்பொழுதும் சட்னி பண்ணுவோம் பார்த்தீங்களா, தேங்காய் சட்னி, அந்தளவுக்கு இருந்தால் போதுங்க. அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேன். அது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க. அதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு விழுதாக இருக்கணும். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சா போதுங்க. ரொம்ப நைஸாக தேவையில்லை. பாருங்கள் எவ்வளோ எம்மியாக சூப்பராக இருக்குது. அந்த இஞ்சியோட வாசனை பக்காவாக இருக்குங்க. இஞ்சி சட்னி எனக்கு இப்போயே சாப்பிடணும் போல் இருக்குது. அந்தளவுக்கு சுவையாக இருக்குது. வாங்க இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிடலாம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடான பிறகு நம்ம தாளிப்புக்காக எடுத்து வச்சுருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், மிளகு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விடுங்க.
அதை நல்லா பொரியணும். பொரிஞ்சாதான் நம்ம சட்னி தாளிக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 வரமிளகா ஆட் பண்ணிக்கிங்க. வரமிளகா ஆட் பண்ணுறப்ப இந்த மாதிரி கிள்ளி ஆட் பண்ணிங்கன்னா வெடிக்காமல் இருக்கும். அதனால் லைட்டாக கிள்ளி ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வரமிளகாவும் நல்லா வறுபட்டுருச்சிங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி சட்னியில் இந்த தாளிப்பை சேர்த்துக்கலாங்க. இந்த தாளிப்பை சேர்த்தோன்னா நமக்கு சூப்பரான சுவையான இஞ்சி சட்னி வந்து தயாராகிடுச்சிங்க. பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சிங்க. இட்லி, தோசை எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட செம்மையாக இருக்குங்க. நம்ம நார்மலாக இட்லி, தோசை செஞ்சோன்னா வீட்டில் சாம்பார், சட்னி 2 வைப்போம். நீங்கள் இந்த மாதிரி இஞ்சி சட்னி அரைச்சிங்கன்னா இஞ்சி சட்னி மட்டும் போதுங்க. வேறு எந்த சாம்பார், தேங்காய் சட்னி எதுவுமே தேவையில்ல. அந்தளவுக்கு சுவையாக இருக்குங்க. நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம், சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.